சார் ப்ராஜெக்ட் இந்த தடவை கரெக்டாக முடிச்சிடலாம் சார். இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராது. சின்ன சின்ன பகுதி தான் சார் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணா போதும். ஷூர் சார், ஷூர் சார். இந்த புடவை எப்படி இருக்கு? ஏய், கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு? முக்கியமான விஷயமா பாஸ்ட பேசிட்டு இருக்கேன், இப்போ வந்து புடவை எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க? முட்டாள் முட்டாள். அது சரி, நீயும் உங்க அப்பா அம்மா மாதிரி படிப்பறிவு இல்லாத தற்குறி தானே நீயும். அவங்க உனக்கு எப்படி நடந்துக்கணும் சொல்லி கொடுத்து வளர்த்துருந்தா அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். நீ எல்லாம் என்ன கல்யாணம் பண்ணது ஏன் உசுறு எடுக்க தானே? எங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, இவ வேணாம் வேணான்னு. நீ தான் வேணும் கல்யாணம் பண்ணல, அதான் இப்ப அனுபவிக்கிறேன். ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? புடவை நல்லா இருக்கான்னு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி திட்டுறீங்க? திட்டாம கொஞ்சுவாங்களா? முக்கியமான விஷயமா பாஸ்ட பேசிட்டு இருக்கேன்டி, தற்குறி மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ற. அவர் என்ன நினைப்பாரு? கொஞ்சம் கூட மேனஸ்ல நினைக்க மாட்டாரு. தற்குறி. தற்குறி மட்டும் சொல்லாதீங்க, மனசு கஷ்டமா இருக்குங்க. அப்படி தாண்டி சொல்லுவேன். தற்குறி தற்குறி நாயே. ஏய் நில்றி. ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லி தானே கூட்டு போனேன். என்ன கேவலப்படுத்தணும்னு எனக்கு பிடிக்காத சொந்தக்காரங்க கூட பேசிட்டு இருக்க. எனக்கும் அவங்களுக்கு தான் பேச்சுவார்த்தையில உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நான் போய் பேசிட்டு இருக்க? விடுங்க, அப்புறமா பேசிக்கலாம். ஏய், பேசிட்டு இருக்கும்போது பாதியிலே பண்ணு வச்சுக்கோயேன், அப்புறம் கெட்டக்கும் வரும் பாத்துக்க. ரோட்ல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் திட்டிக்கிட்டே தான் வரீங்க, என்னால சுத்தமா முடியலைங்க. ப்ளீஸ் விடுங்க. ஏய் என்னடி ப்ளீஸ்? ப்ளீஸ்க்கு முதல்ல ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? தற்குறி நாயே. இப்ப என்ன? நான் தற்குறி நாய் தான். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும் எனக்கு சுத்தமா தெரியாது. போதுமா? தற்குறிதான் தற்குறிதான் தற்குறிதான். உங்களை மாதிரி அறிவா இருக்கிற யாரைய பார்த்து கல்யாணம் பண்ணி இருக்கலாம்ல. ஏங்க என்ன கல்யாணம் பண்ணி இப்படி தினமும் என்ன சாவடிக்கிறீங்க? ஒரு 5 நிமிஷம் கூட உங்க கூட என்னால சந்தோஷமா இருக்க முடியலங்க. கல்யாணம் ஆனதுலேருந்து இப்ப வரைக்கும் பொண்டாட்டி நடத்துற மாதிரி நடத்துறீங்க. ஏதோ ரோட்ல போற நாயை கூப்பிடுற மாதிரி தானே கூப்பிடுவீங்க. நானும் மனுஷி தாங்க, எனக்கும் கோமானம் சூடு சொர்ண எல்லாமே இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க முன்னாடி கேவலப்படுத்தி பேசிட்டே இருக்கீங்க. நான் நீங்க தாலி கட்டிட்டு வந்தவ தாங்க. அடுத்தவங்க முன்னாடி என்ன கேவலப்படுத்தி பேசுறதுல அப்படி என்னங்க உங்களுக்கு சந்தோஷம் சொல்லுங்க? போன இடத்துல ஒருத்தர் மதிச்சு போய் பேசினது தப்பா? அவரா வந்து நம்ம கிட்ட பேசினாதான் நம்ம பேசுவோம்னு நினைக்கிறப்ப திமிரு இல்லையா? அதுக்கு எதுக்குங்க நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும்? பேசாம வீட்லயே இருந்திருக்கலாம்ல. ஃபங்க்ஷன் என்ன மன்னிச்சிருங்க, நான் ஃபங்க்ஷன்னு தெரியாம இங்கிலீஷ்ல பேசிட்டேங்க. நான் இங்கிலீஷ் பேசினாதான் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. போதுங்க, இதுக்கு மேல என்னால முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேங்க, என்னை விட்டுருங்க. மகா 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 ப்ளீஸ் மகா, நான் மன்னிச்சிரு மகா. இதுக்கு மேலே உன்னை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோயேன், நான்லாம் மனுஷனே இல்லை மகா. நீ என்னை விட ஸ்மார்ட்டா இருக்குன்னு திமிரில் இப்படிலாம் பண்ணிட்ட மகா. இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன். என்னை விட்டு போயிடாத மகா, என்னை நம்பு மகா. சாரிமா. இதுக்கு மேல என்ன தற்குறின்னு சொல்ல மாட்டீங்கல்ல? சொல்ல மாட்டேன்.